என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. உலகெங்கும் பரிவாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாறு வழிகளில் நான் செல்வகுமார். என்ன 2-3 வார மாதிரி தெரியுது தம்பி, காப்பாத்துறா. என்னாச்சு? கல்யாணத்துக்கு தான் போறேன்னு போனேன். ஆமாடா, கல்யாணத்துக்கு தான்டா போயிட்டு வந்தேன். யாராவது கழுத்துல தாலி எடுத்து ஓடி வந்துட்டியா? இல்லவா? இத்தனை தோத்திட்டு வராங்க. சின்ன நான் வாங்கிக்கிறேன். என்ன ஒண்ணு பயிட்டுக்கா, நான் பாத்துக்கிறேன். நம்ம வீடு நம்ம ஏரியாக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? ஒண்ணு வரணும். நீங்க தைரியம் பாதுகாப்பா இருக்கீங்க இங்க. சாமி அபிஷேகம் பாச்சம் முடியாட்டா. என்ன ஏன் இப்படி எல்லாம் கூடி வர கல்யாணம் போயிட்டு முடிக்கிறதுல மட்டும் ஒரு சின்ன சமாச்சாரம் நடந்து போச்சுறேன். என்னாச்சு? கல்யாணத்துக்கு போனேன். பந்தல் போட்டிருந்தாங்க. பந்தல் கல்யாணத்துக்கு எப்படி போட்டுருக்கேன்? நல்லா ஜம்மு போட்டிருப்பாங்க. எல்லாம் போட்டு அப்படி போட்டுருக்கிறத கருமாதி பந்தல் போட்ட மாதிரி இருக்காடான்னு சொல்லிட்டேன். என்னடா இது கல்யாணம் விட கருமாதி விடா அப்படின்ட்டேன். அதுக்கு எல்லாம் பூரா ரப்பு ரப்புன்னு அரைஞ்சு விட்டாங்க. யோ இப்படி எல்லாம் கேப்ப. சரி அதுதான் போகுதுன்ட்டு சரி கல்யாணம் தாலி கட்டுறத வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு போனேன். அங்க போனா பார்த்தாக்க ஐயர் வரலையாமா. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நல்ல நேரம் போயிரும்ல. ஆமா, நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரம் எடுத்து தாலியை கொடுங்கடா, ஐயரை பாக்காதீங்க. எல்லா ஐயரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. நல்ல நேரம் முடியும் போது மாப்பிள்ள தாலி எடுத்துன்னு சொல்லுவாங்க. கட்டா அப்படிமாங்கல்ல. நானும் யதார்த்தமா போய் என்ன தாலி எடுத்து சீக்கிரம் பூரா கட்டட்டும். என்னடா மாப்பிள்ள இப்படி போன மாதிரி செத்தாங்க கையில வெத்தலை வாய் கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இதே வாய் ரொம்ப ஓவரையா உனக்கு, வயசுக்கு மீறி பேச்சு பேசிட்டு இருக்கு. அப்புறம் அரையறாங்கடா கண்ணத்துல. அப்புறம் அரையா கொஞ்சம் உனக்கு. சரி வேண்டாம், இதுவும் தொலைஞ்சு போட்டோம். நமக்கு வந்தது வேலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு போயிடலாம். என் வீட்டுல தாலியா இருந்தா நமக்கு என்னைக்கா போயான்னு. ஐயா போன இடத்துல கல்யாண வீடு போனே அபசகுணமாவே பேசிட்டு இருந்துக்கிற நீ. அந்த இடத்துல அப்படி பேசக்கூடாது. ஊரு ஒண்ணு கூடி அடிக்க வேண்டும்னாங்க. இப்படித்தாண்டா பண்ணிட்டு இந்த புத்தம்னு சொல்லி என்னை துரத்துட்டு வராங்களா? அடிக்காம கொல்லாமட்டாங்கன்னு நினைச்சுக்கா. என்னடா நீ இப்படி அங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னா அதோட நேரத்துக்கு ஒரு கோமாளி பண்ணி இருக்குது. அந்த மாதிரி என்னை மாதிரி இங்க இன்னொன்னு சமாச்சாரம் நடந்துருக்குதா? ஆமா. என்னதான் நம்ம அண்ணன் தொழில் திருமாவளவன் இருக்காருல்ல, பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழாவில மேரேஜ் போய் வாழ்த்து மடல் தான் வருவாங்க. இங்க வம்பளுக்கு மாதிரி ஒரு மடல் பாதிக்குது. இப்ப நான் போய் கல்யாணத்தை வீட்டுல ஏழரை பண்ண மாதிரி இங்க ஒரு ஏழரை நடந்திருக்குது. தம்பி இழுத்துட்டு இருக்கு. தம்பி சும்மா இருப்பாங்களா? அப்புறம் வச்சு செஞ்சிருவாங்கல்ல. அதாவது வழக்கறி 2 இல்ல, ஆனா கவிஞர் ஆயிடுச்சு. இப்போ அப்படிங்க அப்பா அண்ணன் செந்தமிழன் சீமானையுமே நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயாமே கண்ட மேனிக்கு, அதாவது சொந்த இனப்பாய் உருவாக்கிட்டு இருக்குன்னு. ஆனா அது யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சிருக்கல. தனியனை பாய் மூட்டி விட்டு இருக்குது. அதாவது இனத்தை சிதறடிக்கிற வேலையில செஞ்சிருக்குது. திராவிடத்தின் தில்லுமுள்ளு வேலை இது. கண்டிப்பா அந்த வேலை செஞ்சிருக்கா. அது யாரு தெரியுமா? அது யாரு? ஸ்னேகாவா. ஸ்னேகாவா? அது சிதறுகாவா? கரெக்டா சொன்னீங்களா? அடிச்சிருக்குது எல்லாத்தையும். அது வந்து ஒரு கவிதை பாடி இருக்குது. சரி, இப்ப நாம சும்மா இருக்கலாமா? அதுக்கு ஒரு கவிதை போடணும்ல. அப்புறம் போட்டுருங்க. அதான நல்லா இருக்கு. ஏன்டா இப்படி சோதிக்கிற பரமா? கருமாதிக்கு கட்டுவான்டா உருமா. பிறந்த நாள் கொண்டாடிட்டாரு திருமா. வாரவாய் வாழ்த்திட்டா முதல்வர் பதவி வருமா? வருமா? வளவளன்னு இருந்தா அது வெண்டாக்கா. வக்கரமா பேசி வம்பளுத்தா சினேகா. வாய குழந்தை ஆன்னு வாழ்த்துது வீசிக்கா. ஆமா, இதுக்கு மேல பேசுனா கோவிச்சுக்கா இங்க நாதாக்கா. ஆமா ஐயா, நம்ம அண்ணன் எல்லாமே பெருந்தன்மையா இருக்குது. ஆமா, அது என்னன்னா நம்ம அண்ணன். அதனால நீங்க யாரும் அண்ணனை தப்பா பேசிடாதீங்க. இதே மேடையில நாம் தமிழச்சி மேடையில அண்ணன் திருமாவோ ஐயா ராமதாஸ் ஐயாவோ யாராவது இந்த மாதிரி கேவலமா நம்ம பேசியிருந்தா அண்ணன் என்ன பண்ணிருப்பாரு? அண்ணன் செந்தமிழ் என்ன சொல்லுவாரு? வெளியே போச்சு நீக்கப்பட்டா சொல்லிருப்பாரு அப்படின்னு இருப்பாரு. ஆனா இதுக்கு மாற என்ன பண்ணிக்கிறாரு? அண்ணன் திருமா வந்து ரசிக்கிறாரு. எவ்வளவு வக்கர புத்தி இருக்கணும். வன்மம் வன்மம். நாம் தமிழ் கட்சி மேல அண்ணன் செந்தமிழன் சீமான் மேல வன்மம். இவர் எதிர்க்க வேண்டியது சனாதானத்தை. நாம் தமிழரை எதுக்கு நோன்றாரு? அது சொல்லு. அது வேணும்ல. இப்போ அண்ணன் திரும்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு மேடல. அங்க கீழே முன்னால முதல் வரிசையில உட்கார்ந்து கை தட்டி ரசிச்சுட்டு இருந்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அது ஒரு காலத்துல, அது ஒரு காலம். சரி, 2009 பிறகு அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு கட்சியை கட்டாயம் பண்ணி அது கட்சிக்கு தலைமையாகிறாரு. இவரு 8 வருஷம் 2016 முதல் தேர்தல் சந்திக்கிறாரு. 2024 3வது பெரிய கட்சியா, எந்த கூட்டணியும் இல்லாம, பெரிய பணபலம் இல்லாம, முதன்மையான அதாவது சாதாரண மக்களை வேட்பாளரை நிறுத்தி கட்சி அங்கீகாரம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டாரு. அதே அப்படி நேரம் இங்க வா அண்ணன் திருமாவளவன்கிட்ட 35 வருஷமா அரசியல் வாழ்க்கையில கல்யாண காட்சியோட பண்ணிக்காம கண்டிப்பா விசிகா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுறேன்னு விசிகான்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இப்ப இந்த கட்சியில கூட்டணி, அந்த கட்சியில கூட்டணி, நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணின்னு எத்தனையோ கூட்டணி போட்டு இங்க ஒட்டி அங்க ஒட்டி
இப்ப 35 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து கூட்டணியில போய் அதையும் அங்கீகாரமாக்கி இருக்காங்க. அதையும் பெருமையா சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து இது வரைக்கும் நாங்க சந்திச்ச தேர்தல்ல கூட்டணி இல்லாத ஒரு வரலாறே கிடையாது அப்படின்னு பெருமையா வேற சொல்லி. இதுக்கு பேரு வரலாறா? ஆமா. நான் யார் கூட கூட்டணி போக மாட்டேன், தனிச்சு நின்று என்னோட கொள்கை தத்துவத்தையும் சொல்லி வாங்குவோம்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னது வரலாறா? அவர் தனியா நின்று காட்டிச்சிருக்காரு. இவரு படத்தை அப்படி காட்ட முடியல, காட்ட தெரியாது. இதுல வேற தனியா நீ நின்று எனத்த புடுங்க போறேன்னு, நீங்க கூட்டமா நின்று என்ன புடுங்குனீங்களோ அதைத்தான் அண்ணன் தனியா நின்று 8 வருஷத்துல புடுங்கி இருக்கிறாரு அப்படி நம்ம சொல்லணுமா? இவருக்கு இவ்வளவு தூரம் பிறந்த நாள் விழா கொண்டாடினாங்க. அவரு அந்த இடத்துல எப்படி அவரை பேசியிருக்கணும், அவரை எப்படி அவருடைய வரலாறு இதெல்லாம் பேசியிருந்தா பரவாயில்ல. அண்ணன் திரும்ப வந்து இந்த வயசுல இந்த எத்தனாவது வருஷம் பிறந்தாரு, இங்க பள்ளி பயின்றாரு, இங்க கல்லூரி சட்டப்படிப்பு முடிச்சாரு, இப்படி கட்சி துவங்கினாரு, இவ்வளவு வளர்ந்து வந்தாரு, இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செஞ்சாரு அப்படின்னு பாடணும். அது புகழ் பாடுறது, அது வாழ்த்துறது, அதுதான் செய்யணும். ஆனா இங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லா கட்சிக்காரையும் இவங்க வந்து புறணி பேசுறதா பிறந்தநாள் விழா. எல்லா கட்சிக்காரையும் பேசலையா? திமுக பத்தி பேசினாங்களா? திமுக பத்தி எப்படி பேசுங்க? காங்கிரஸ் பத்தி பேசினாங்களா? இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐக்கிய கட்சியை பத்தி பேசினாங்களா? யார பத்தி பேசினாங்க? சீமானி, அன்புமணி ராமதாஸ். ஏன் கேளு, இதுதான் தன் சொந்த இனம் தமிழ் இனத்துக்குள்ள இருக்கிறவங்களே பாருங்க பேசுன யாரு தெரியுமா? மாடல் குரூப். மாடல் குரூப் சொந்த இடத்துக்குள்ள தனியான பகையை மூட்டி விடுறது, மூட்டி விட்டு வேடிக்கை வைக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் அப்படித்தான் பண்ணிருக்காங்க, இப்பவும் அப்படித்தான் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல நாமெல்லாம் தான் உசராகி என்ன திராவிட மாடல் எந்த மாதிரி சூழ்ச்சி செய்ய அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நாம கடந்து போகணும். அதுல இருந்து எப்படி சிக்கி கொள்ளாம போகணும்னு பண்ணணும். இன்னொன்னு, இப்ப பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவராக இருந்தார்ல அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன், அவரும் தலித்தினத்துக்காகவும் தமிழ் சமூகத்துக்காகவும் போராடி, அதாவது தன் உயிரை கொடுத்து போராடினான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தன்னோட உயிரை கொடுத்து போராடினா இந்த மக்களுக்காக, தலித் மக்களுக்காக, தமிழ் சமூகத்துக்காக அந்த மாதிரி வெட்டி கொண்டவரை இன்னும் வந்து ரத்த வார கூட காயல, இன்னும் சரியான குற்றவாளிகள் கூட இன்னும் கைது பண்ணல. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நீங்க பிறந்தநாள் ஒரு கேடா? ஒரு ஆள் தானே செத்தாரு. ஆமா, ஒரு ஆள் செத்ததுக்கு பிறந்தநாள் கொண்டாடாம இருக்கு பாரு. அவரு 1.5 லட்சம் பேர்த்த கொண்டாந்து இன்னைக்கு இவ்வளவு பிஸியா இருக்கிறாரு. 2009 அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடாம தோளத்துல உட்காந்து இப்படி முக்காடு போட்டு உட்காந்துருப்பாரு நினைக்கிறேன். அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அது எப்படி செய்வாங்க? இனத்தை கொண்டவங்க போய் விருந்து சாப்பிட்டு கூட்டணியில பேசிட்டு பொருள் வாங்கிட்டு வந்த மகன் தானே இவரு. இப்போ நம்ம ராமதாஸ் ஐயா இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் ஐயா, அவர் வந்து தன்னுடைய இனத்துக்காக வன்னியருக்காக உள் இடஒதுக்கீடு, அவர் 10.5 விழுக்காடு போராடி பெற்று தந்திருக்கிறாரு. அவர் அது மாதிரி பண்ணிருக்காரு. தன்னுடைய இன மக்களுக்கு உண்மையா இருக்கிறாரு. அதுக்கு பல போராட்டங்கள் நடத்தி வெற்றியும் பெற்றிருக்காரு. 10 விழுக்காடு வாங்கிட்டாரு. என்ன பண்ணிருக்காரு? எல்லாரும் கவனமா இருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் எல்லாரும் சேர்த்து நான் பறையர் இனம் வருவாங்க, அந்த நாய்களை செருப்பால அடிங்கன்னு சொல்லி வரட்டி விட்டாரு. அப்படி சொல்லிட்டு இறந்த ஒதுக்கீட்டுலயுமே உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி 3 விழுக்காடு அருந்ததிற்கு போயிருச்சு. அதுலயும் வந்தது அதுலயும் 3 விழுக்காட பிடிக்கிட்டு ஏற்கனவே இருந்த கம்மி, அதுலயும் 3 விழுக்காடு பிடிச்சி உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்ப போராடி வெற்றி பெற்ற மருத்துவரையார இப்படி இகழ்ந்து பேசுறதுக்கு காரணம், தமிழர்கள் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது. இங்க இருக்கிற இடத்தையும் விட்டு கொடுத்தாச்சு, இனத்தையும் விட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஆனா என்ன பேசிக்கிறது? எழுச்சி தமிழர். எழுச்சி தமிழருங்கிறது தமிழர்களுக்கு உரிமைக்காக போராடினவரு, அப்படி இப்படின்னு சனாதனத்தை ஒழிக்கிறவரு அப்படின்னு சனாதனம் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. சனாதனம் சொன்னாங்களே, இதே நேரத்துக்கு தான் இங்க ஒரு பக்கம் விழா கொண்டாடிட்டு அங்க ஒரு பக்கம் காயின் விட்டு இருக்காங்க 100 ரூபாய் நாணயம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருக்காருல்ல, கருணாநிதி ஐயாவுக்கு சனாதன எதிர்ப்பு இருக்குல்ல, அந்த சனாதனவாதிகள் தான். ஜனாதானம் சந்தானமாகி இப்ப சமாதானம் ஆயிடுச்சு, சமாதானம் ஆயிட்டாங்க. ஆமா, திராவிட மாடல் அங்க கொஞ்சம் கொடாடி கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு இவருக்கு யாருக்கும் துப்பு இல்ல. ஆனா இவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. எதை எதிர்க்கணும் அதை எதிர்க்கிறது இல்ல, யாரும் எதிர்க்க கூடாது, அவங்களும் உங்களுக்கு இருக்கிறது. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெய் கட்டுமா. என்னையா இது சம்பந்தம் இல்லாம இருக்குது? ஆமா, அதாவது வந்து திமுகவை திட்டினா விசிகாவுக்கு கோபம் வருமா. அடே அப்படி? ஆமா. இப்ப பாரு, நீ திமுகவை திட்டினா விசிகாவில இருந்து நாம் தமிழரை திட்டா வருவாங்க. ஒருவேளை அண்ணன் விசிகா திருமாவளவன் திமுகவினுடைய முதன்மை போராளியா இருப்பாரோ? அவருதான் முதல் அடிமைன்னு சொல்லலாம். முதல் அடிமை, திமுகவின் முதல் அடிமை அவர் தான். அப்படி அப்புறம் எல்லாத்தையும் கூட அரமணமும் வச்சுக்காரு அங்க வித்தியா. இப்போ சனாதன எதிர்ப்புக்காகத்தான் அண்ணன் பேசுவாரு, சமூக நீதி நிலைநாட்டம் வந்து சொல்லுவாரு. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நேற்றுக்கு காலையில் விட்டுருக்காங்க 100 ரூபாயா, 100 ரூபாய் நாணயம். யாரு? பிஜேபியில இருந்து ராஜ்நாத் சிங் வந்து அவர் வெளியிடுறாரு. இதுக்கு முன்னாடியும் ஆளுநர் விருந்து வச்சாங்க, அன்னைக்கே பிஜேபி எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. இன்னைக்கு அங்கிருந்து இங்க வந்து
காயின் வெளியிட்டு போய்க்கிறாங்க, நாணயம் வெளியிட்டாங்க. அப்ப அங்கெல்லாம் என்ன பேசிருப்பாங்களே இல்லையா, நீங்க எப்படித்தான் நாங்க அப்படி இருந்துக்குவோம், வெளியில பாக்குறீங்களா அவங்க பி டீம், அவங்க எதிர்ப்பு சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு திமுக மட்டும் தான் முடியும், திராவிடம் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல வர இன்னொன்னு கொடுமை என்ன தெரியுமா, இந்த சிறுபான்மை ஊபிஎஸ் நிக்கிறாங்களா உடன்பிறப்புகளை, அவங்களோட நிலைமை இருக்கு ரொம்ப கேவலம். பிஜேபி உள்ள வந்துரு, நாதாக்கா ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துரு, நாதாக்கா ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்து உள்ள இல்ல உள்ள வந்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சாங்க, கட்டி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒண்ணு யார கூப்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம மாடல் தான், மாடலா கூப்பிட்டு வராங்க. ஒரு முறை என்ன சொல்லுவாங்க, புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு ஒரு முறை உள்ள கூப்பிட்டு வருவாங்க, செஸ் விளையாட கூப்பிட்டு. இப்ப நானே முறை கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஆனா தேர்தல் அப்ப என்ன சொல்லுவாங்க, நான் தான் முதல் எதிரி, நாதாக்கா ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு அப்போ இந்த மேடையில பேசும்போது அண்ணன் சீமான் பத்தி பெரியாரின் பேரன் என்பார், மறுநாள் முப்பாட்டன் முருகன் என்பார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப நாம ஒண்ணு கேட்போம், அக்கா நல்லா அருமையா கேட்டீங்க, எங்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி கேட்டீங்க, அது இங்க கேட்க வேண்டிய இடம் தப்புங்கக்கா. மாடல் அரசு இருக்குல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க, அதாவது தந்தை பெரியாரின் வழியில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படின்னு எல்லா பக்கம் சுவரட்டி ஒட்டுவீங்க, அவரு பேரை சொல்லி ஓட்டு வாங்குவீங்க, எங்க பதாகை பார்த்தாலும் அவர் புகைப்படம் இருக்கு, அவரோட நினைவு அதெல்லாம் கொண்டாடுவீங்க. இப்ப என்ன பண்றீங்க, அதே கட்சி இப்ப ஆட்சியில் இருக்க போது முருகனுக்கு 30 விழா எடுக்க போறீங்க. இது திராவிட மாடல் இருக்குதுங்கிறதா இங்க வயலட்டியா. அதாவது கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை மறுப்பு பேசினவங்க, பகுத்தறிவு கொள்கை பேசினவங்க, சீமான் வேலை தூக்குறது இவங்களும் வேலை தூக்கிட்டாங்க. பகுத்தறிவு கொள்கை பல்ல இழிச்ச தருணம் இருக்குல்ல, அது இதுதான். இப்ப முருகனுக்கு முப்பாட்டன் முருகன் சொல்லி எங்க பாட்டன் நாங்க சொன்னா, நீங்க கடவுள் சொல்லிட்டு நாளைக்கு 30 விழா எடுக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க கேள்வி எங்க கேட்கணும், திராவிட மாடலை பார்த்து கேட்டிருக்கணும். இதுக்குதான் அண்ணன் செந்தமன் சீமான் சொன்னாரு, திராவிடத்தால் வீழ்ந்தோம்டா தமிழா, விழுத்துக்க பொழைச்சுக்கன்னு. நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே சீமான முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டாருன்னு நாங்களா முப்பாட்டன் சொல்லிக்கிறோம். அங்க முருகன் என்னென்னலாம் சொல்ல போறான்னு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு அப்புறம் இந்த அதாவது அண்ணன் திருமான் வந்து நேரடியா இருக்கக்கூடிய வன்மத்தை இந்த ஆல்ட்ரா சொல்றைகளை வச்சு பேசிக்கிறார். வாரைய கூட்டி கொண்டாந்து வாழ்த்து சொல்றேன்னு சொல்லி பெரிய அவமானத்தை சந்திச்சுட்டாரு. முடிச்சுட்டு நாளைக்கு மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.